ஃபஜ்ஜியாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் அடை தோசைக்கு ஊற போட்டிருக்கேன். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஸோ ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஈவினிங்லேருந்து விலாக் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன். ஸோ ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து அங்கே பார்த்திங்கன்னா நான் டீ போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ டீ அங்கே வந்து கொதிச்சிட்ருக்கு. ஸோ அந்த கொதிக்கிற அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணிடுறேன். ஸோ எல்ட்ரான் பிராண்ட்லேருந்து நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 3 பீஸ் கண்டெய்னர்ஸ், கிளாஸ் கண்டெய்னர்ஸ். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் கண்டெய்னர் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு மைக்ரோவேவ் சேஃப், அப்புறம் ஃப்ரீசர் அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் சேஃப், டிஷ்வாஷர் சேஃப் அண்ட் ஃபுட் கிரேட் அப்ரூவ்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு கிஃப்டாக கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதுதான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் அண்ட் ஐடியல் கிஃப்ட் சாய்ஸ் ஃபார் யுவர் லவ்டு ஒன்ஸ். ஸோ உங்கள் அம்மாவுக்கு கொடுக்கலாம், சிஸ்டர்ஸ்க்கு கொடுக்கலாம், இல்லைனா ஒய்ஃப்க்கு கொடுக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கிஃப்டாக நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் இது ஒரு ஆப்டான ஒரு ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வேர்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். இப்போது ரீசெண்டாக ஐ திங்க் ஒரு பாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக வந்து கிளாஸ் வேர்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ பிஃபோர் தட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிளாஸ் வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கே அவ்வளோ பயமாக இருக்கும். கீழே போட்டுருவோமா, உடஞ்சிருமா, ஆசையாக வாங்குவோம், கீழே போடுவோம், உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம யோசிப்போம். பட் இப்போ அப்படி கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஹெல்த்தியும் கூட. நம்ம அந்த பிளாஸ்டிக் டப்பாஸ்லாம் வைக்கிறதுக்கு பதிலாக செட் ஆஃப் 3 கண்டெய்னர்ஸ். இதுக்குள்ள இன்னொரு கண்டெய்னர் வச்சுருக்காங்க. மாதிரி செட் ஆஃப் 3 கண்டெய்னர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு வெயிட்டான ஒரு கிளாஸாக இருக்குது. ஆப்வியஸ்லி நமக்கு வந்து மைக்ரோவேவ் சேஃப் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஃப்ரீசர் சேஃப் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ நிறைய கண்டெய்னர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஜாம்லாம் வந்து பார்த்திங்களா, ஸோ அந்த கண்டெய்னர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஜாமு, அதுக்கப்புறம் இந்த ஹனி பாட்டில்ஸ்லாம் கிளாஸில் வருது பார்த்திங்களா, ஸோ அதெல்லாம் நம்ம ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1-2 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் எதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த கிளாஸ் எல்லாமே ஒரு மாதிரி பிரேக் ஆகிடும். என்ன சொல்கிறது, ஒரு விரிசல் விட்ட மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும். எல்லா கிளாஸ் கண்டெய்னர்ஸுமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்மளுக்கு இது கொடுப்பாங்க, மைக்ரோ சேஃப், அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர் சேஃப் அப்படின்னு கொடுக்குறாங்க, ஃப்ரீசர் சேஃப் அப்படி கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில், ஃப்ரீசரில், மைக்ரோவேவில், ஓடிஜிலலாம் நம்ம வந்து பண்ணலாம். அதுக்கு தவிர்த்து நம்ம வந்து இந்த நார்மல் கிளாஸஸ்லாம் நம்ம வந்து மைக்ரோவேவ்லலாம் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நல்ல வெயிட்டாகவே இருக்குது, நல்லா இது பெருசாகவும் இருக்குது. ஸோ இதோட கேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 4 கிளிப்ஸோடு கொடுத்துருக்காங்க. நல்ல வந்து ஒரு ஏர் டைட்டாகவும் இருக்கும். இதில் வந்து நீங்கள் மேரினேஷன் ப்ராசஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேரினேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இதை ப்ரொவிஷன்ஸ் கொட்டி வைக்கிங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஒரு மிக்சிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நானே இப்போ ஏதாவது ஒரு ஷாப்ஸு அப்படி எங்கேயா போனோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கிளாஸ் வேர்ஸாவது வாங்கிடுவேன். ஏன்னா இப்போ நம்ம அது மட்டும் இல்லாமல் நமக்கு லெஃப்ட் ஓவர்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னா கூட அதை இப்படி இந்த மாதிரி கிளாஸில் நம்ம வந்து இந்த கண்டெய்னர்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா அகெயின் நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங்கோ இல்லைனா ஈவினிங் போல் எடுக்கிறோம் அப்படின்னா எடுத்து நீங்கள் வந்து மைக்ரோவேவ்லையோ இல்லைனா ஓடிஜிலையோ வந்து ஹீட் பண்ணிவிட்டு அப்படி இதிலே நீங்கள் வந்து சர்வும் பண்ணிடலாம். ஸோ இது வந்து 100 போரோசிலேட் கிளாஸ் பில் ப்ரூஃப், அதாவது ஹேர் அண்ட் லிக்விட் டைட் கண்டெய்னர், ஸ்டாக் அண்ட் ஸ்டோர். ஸோ நம்மளை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு ஸ்டாக்கபிள். இப்படி 1 by 1 இன்கேஸ் நீங்கள் ஏதாவது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க, இல்லைனா வந்து ஃப்ரிட்ஜிலே வந்து இந்த லெஃப்ட் ஓவர்ஸோ இல்லை ஏதாவது மேரினேஷனுக்கு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸோ 1 by 1 நீங்கள் வந்து மேலே அப்படியே ஸ்டாக் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட், எனக்கு யூஸ் ஆகிற ஒரு ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காம்போ செட்டாக வருது, நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து உங்களோட கிஃப்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்திங்கன்னா ஹாப்பியாக வாங்க. ஸோ எனக்கு இது ஒரு ஹாப்பி ப்ராடக்ட் தான். சரி, ஓகே, வாங்க நம்ம அப்படியே வந்து டீ குடிக்க போகிறோம். ஸோ டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம்.
இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரௌனி வந்து செய்ய போகிறேன். ஸோ அது வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி செய்ய போகிற ப்ரௌனி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ராசஸில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாக்லேட்டையும் அதுக்கப்புறமா பட்டரையும் மெல்ட் பண்ணணும். ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த 2 சாக்லேட் எடுத்திருக்கேன். அதுலேருந்து இந்த சாக்லேட்டு. ஸோ இது வந்து ஒரு 70% வந்து டார்க் சாக்லேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் 800 கிராம்ஸ் வருது. ஸோ இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிப்போம். ஸோ அதில் ஒரு பார் மட்டும் அரவுண்ட் இது வந்து கிராம்ஸ் வரும். ஸோ அதை ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி சாப் பண்ணிக்கிட்டோம். ஸோ மெல்ட் ஆகும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. மைக்ரோ சேஃப் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இந்த சாக்லேட்டை ஆட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் ஓடிஜியில் இல்லை மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணல அப்படின்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணிக்கோங்க. ஓடிஜியில் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு வச்சுக்கோங்க. 20 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வெளியே எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு. ஸோ பட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இந்த மில்கி மிஸ்டோட பட்டர் ஸோ அரவுண்ட் வந்து ஒரு 50 கிராம்ஸ். ஸோ சாக்லேட் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் வந்து பாதி மாதிரி. ஸோ நம்ம சாக்லேட் வந்து 80 இருக்குது. ஸோ வந்து ஒரு 40 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பிளாக் வந்து 10 கிராம்ஸ் வரும். ஸோ இதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நம்ம வந்து ஓடிஜியில் வச்சு மெல்ட் பண்ணி 20 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வெளியே எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம வந்து வெட் இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிடலாம். இது 2 முட்டை தேவைப்படும். ஸோ 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முட்டை எப்போவுமே வந்து 1 by 1ஆகவே ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இன்கேஸ் ஒரு வேளை ஒரு முட்டை எதாவது ஸ்பாயில் ஆகிருந்துச்சுன்னா ரெண்டுமே சேம் பவுலில் ஊற்றும் போது 2 முட்டையுமே கெட்டு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு 1 by 1ஆக ஊற்றிக்கலாம். ஒரு முட்டையை ஆட் பண்ணி இதுக்கு வந்து ப்ரௌனிக்கு நமக்கு 2 முட்டை தேவைப்படும். 1.25 கப்பு சுகர். இது வந்து பார்த்திங்கன்னா கோக்னட் சுகர் நான் வந்து இதை ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 3/4 கப்புலேருந்து 1 கப் வரைக்கும் தேவைப்படும். நீங்கள் இதே ப்ரௌன் சுகர் கோக்னட் சுகர்னால் 1.25 கப்பு தேவைப்படும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் அந்த சுகர் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வரும். ஒரு 1 கப். ஸோ இப்போ நம்ம இந்த சுகரையும் முட்டையும் நல்லா வந்து இப்படி பீட் பண்ணிக்கணும். இன்கேஸ் இந்த மாதிரி விஸ்க் வச்சு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் அரவுண்ட் ஆகும். 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ நான் வந்து விஸ்க் வச்சே நல்லா பண்ணி நல்லா பீட் பண்ணியாச்சு. ஸோ அந்த முட்டையும் சர்க்கரையும் நல்லாவுமே மிக்ஸ் ஆகிடுச்சு. வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாக்லேட்டும் ரெடி. ஸோ இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ அது வந்து இதை சூட்லேயே அழகாக மெல்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக மெல்ட் ஆக வச்சிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ஆகிடும் சம்டைம்ஸ். இப்போ இந்த ஹீட்லேயே இது நல்லா மெல்ட் ஆகிடும். ஸோ லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஹீட்லேயே வந்து நல்லாவே மெல்ட் ஆகிடும். ஓகே டன். இப்போ வந்து நம்ம இந்த சாக்லேட் இருக்குல்லையா, ஸோ அதுவுமே இதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃபுல்லாக அழகாக மெல்ட் ஆகிடுச்சு இருக்கு இல்லையா. ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் மைதா. ஸோ நான் வந்து மைதா எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1/2 கப் மைதா 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம விஸ்க் எடுத்துடலாம். 1/2 கப் எடுக்கணும். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் கொஞ்சம் போட தான் இருந்துச்சு. நான் ஆக்சுவலி கவனிக்கவே இல்லை. ஸோ இது வந்து மீதி 1/4 கப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் சாக்லேட் ப்ரீமிக்ஸ் பவுடர் தான். ஸோ நான் ஷார்ட்ஸில் கூட அது வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் நான் அதை 1/4 கப்பு, கொக்கோ பவுடர் 1/4 கப். ஏன்னா கொக்கோ பவுடர் என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது, டிஃப்ரென்ஸ் தெரியாது. 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட் போட்டுட்டு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார் இருக்கு இல்லையா, சாக்லேட் பாரு, இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டாம். இந்த ஷேப்ஸ்க்கு, ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ்க்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேட்டரில் இதை ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப்பில் நீங்கள் வந்து சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணலாம், நட்ஸ் ஆட் பண்ணலாம். லைக் வால்நட், பாதாம், பிஸ்தா, முந்திரி, கேஷ்யூஸ். உங்களுக்கு பேக் ஆகி வரும்போது உள்ளே அந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு பைட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் மெல்ட் ஆனதும் எக்ஸ்ட்ராவாக நல்லா இருக்கும். ஸோ பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஜியும் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ
பேன் வந்து லைன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பேட்டர் ரெடி. வந்து உங்களுக்கு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி நீங்கள் வந்து லைன் பண்ணிங்க அப்படின்னா அந்த எட்ஜஸ்மே உங்களுக்கு நல்லா அழகாக வரும். ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரௌனி வந்து பேக் ஆகிட்டு இருக்குது. ஸோ பேக் ஆகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம இந்த கவுண்டர் டாப்பையும் வந்து வைண்ட் அப் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. மட்டன் கிரேவி கொஞ்சம் போல் அதையும் ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட்லிக்கு செம்ம சைடிஷாக இருக்கும். ப்ரௌனி ஆல்மோஸ்ட் பேக் ஆகிடுச்சு. இன்னும் இட்லியுமே வந்து சுட சுட ரெடி. ஸோ சாப்பிடும் போது அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் இதிலே இருக்க போகுது. அதுக்கப்புறமா இதில் வந்து மட்டன் கிரேவி, ஸோ அதையும் ஹீட் பண்ணி ஹாட் பேக்கில் போட்டேன். ஸோ சாப்பிடும்போது அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும். அப்படி டாப்பில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஒரு பர்ஃபெக்டான ப்ரௌனி. ஸோ இது வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து எடுத்து ஆகும். செம்ம ஃபெஜ்ஜாக இருக்கும். போட்டோம் இல்லையா இந்த சாக்லேட் பார்ஸ், செம்மையாக மெல்ட் ஆகிருக்கும். சூப்பராக இருக்கும். ஸோ குட்டீஸ்லாம் தூங்க போட்டாச்சு. ஸோ இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் அடை தோசைக்கு ஊற போட்டிருக்கேன். என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லையா, ஸோ அது 1 கப் போட்டிருக்கேன். வெள்ளை சோளம், வரகு, சாமை, அப்புறமா பச்சை பயிறு, ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு அரை கப்பு போட்டிருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு கப்பு இல்லை பவுல்னால் பவுல், ஸோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன். இதுக்கு அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட்டு வந்து போட்டிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நாளைக்கு லஞ்சுக்கு பிளாக் கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக அதையும் ஊற போட்டாச்சு. இது வந்து பச்சை பயிறு, ஸோ இது வந்து ஸ்ப்ரவுட்ஸுக்கு ஊற போட்டிருக்கேன். ஈவினிங் டு நைட் ரொட்டீன் வந்து இப்படி தான் மோஸ்ட்டாக போகும். ஸோ நைட்டு டின்னர் ரெடி பண்ணுறது இல்லை பேக்கிங் எதாவது பண்ணுறதுனா பண்ணுவேன். முக்கால்வாசி நிறைய ஹோம் மேக்கர்ஸ்க்கு இப்படி தான் வந்து போயிட்டுருக்கும். என்னோடய ஈவினிங் நைட் ரொட்டீன் வந்து இது தான். ஸோ டைம் அரௌண்ட் 11:30 ஆகிடுச்சி. ஸோ நானும் போய் படுக்க போகிறேன். ஸோ பாய்.